Hello friends and welcome back to my channel Tamilachi Padma Vlogs. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு மோர் குழம்பு சமைக்க போறோம். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் என்னன்னா இந்த மோர் குழம்பு நான் சமைக்க போறது இல்ல. என் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணிருக்கேன். அவங்க வந்து அவங்களோட ரெசிபி ஷேர் பண்ண போறாங்க. என் அபார்ட்மெண்ட் மேட், என் நேபர் அவங்க. நாங்க ரெண்டு பேர் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். ரொம்ப சூப்பரா சமையல் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ளீஸ் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ரொம்ப பேசிட்டே இருக்கேன், வாங்க வ்ளாக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து a special South Indian dish. Let me introduce my friend. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். இன்ஃபேக்ட் எங்கள் பசங்க வந்து ஒரே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ நிறைய காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து எங்கள் நேபர். ஸோ ஆனால் ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ விக்கி, தேங்க்யூ ஸோ மச். பேர் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்மார்ட் அண்ட் ஸ்டைலிஷ் நேம். விக்கி நீங்களே உங்கள் பேர் சொல்லுங்க. விக்னேஸ்வரி. மை நேம் இஸ் விக்னேஸ்வரி. ஸோ உங்க பேர் வந்து ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் ட்ரெடிஷ்னலாக இருக்கு, ஒரு பக்கம் வந்து அல்ட்ரா மாடர்ன் ஸ்மார்ட் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கு. ஆக்சுவலி எனக்கு விக்கி பிடிச்சிருக்கு. சுருக்கியெல்லாம் விக்கி கூப்பிட்டாங்க. ஆனால் எப்படி விக்கின்னு வந்தது பேர்? எல்லாரும் விக்னேஸ்வரின்னு ரொம்ப லாங்காக இருக்கனால அப்படி கூப்பிட்றதுக்கு இது பண்ணி அப்படியே. உங்களுக்கு எந்த பேர் பிடிக்கும்? எனக்கு விக்னேஸ்வரி. விக்கின்னு எல்லாரும் அப்படியே விக்னேஸ்வரி யூனிவர்சல். விக்னேஸ்வரி இங்க யாருன்னா கேட்டா தெரியாது விக்கின்னு ரொம்ப கம்மி பேருக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் விக்கியோட ஸ்பெஷல் டிஷ் பண்ண போறோம். ஸோ அது வந்து மோர் குழம்பு. கேரளா ஸ்பெஷல். கேரளா ஸ்பெஷல் மோர் குழம்பு. ஸோ ரொம்ப ஈஸி டிஷ். ஈவன் ஒரு பிகினர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சமையல் பண்ண தேவையில்லை. ஒயிட் ரைஸ் கூட நல்ல சூப்பர் காம்பினேஷன். அது இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் புளிச்ச தயிர் நல்லது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி தயிர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நைட்டுக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில இருக்கு. ஸோ லைட்டாக புளிச்சா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் டபுள் நல்லா இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் விக்கி. ஓகே, ஸோ இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். நம்ம வெள்ளை பூசணிக்காய், pumpkin. This is white pumpkin. தோல் எடுத்துட்டு கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது இனிமே தான் குக் பண்ணணும். ஸோ இது வந்து 1/2 லிட்டர் தயிர். ஸோ 1/2 லிட்டர் தயிருக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் அரை ½ கிலோ பூசணிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அது கட் பண்ணால் இவ்வளோ தான் வருது. கொஞ்சம் கறி லீவ்ஸ், கொஞ்சம் காஞ்ச மிளகா, இதெல்லாம் லாஸ்ட்ல நம்ம தாளிக்கும் போது போடணும் இல்லையா? இது மஞ்சள் தூள், ஸோ டர்மரிக் பவுடர், மஸ்டர்டு, சால்ட், அது வந்து நம்ம டேஸ்ட் இது. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு டீஸ்பூன் போதும். ஆமாம், கொஞ்சம். இது வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ இது கேரளா டிஷ்னால தேங்காய் எண்ணெயில் இது பண்ணால் நல்லா இருக்கும். ஓகே, அப்புறம் இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா cumin சீட்ஸ். இது வந்து வெந்தயம், மேத்தி சீட்ஸ். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் விட கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான நீங்கள் வந்து கிரீன் சில்லி போட்டுக்கலாம். ஸோ கம்மியாக பண்ணிக்கலாம், அது ஜாஸ்தியாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 1/4 கப் இருக்குமா? 1/4 கப். ஸோ இது ஜஸ்ட் திக்னஸ்க்கு, ஃப்ளேவருக்கு, மெயின் ஃப்ளேவர். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் கோகோனட். ஊற்றி பூசணிக்காவை வேக வச்சுக்கணும். பூசணிக்காவோட கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா ரெடி பண்ணணும். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேங்காய், ஜீரா, ஃபுல்லாக போட்டுக்கலாம், ginger and garlic. So we are making a paste. இதொன்னா ஒரு ½ டீஸ்பூன் இருக்கும், அரௌண்ட் ½ டீஸ்பூன். ஸோ கைஸ், நாங்கள் வந்து இப்போ கிச்சனில் இருக்கோம். ஏன்னா அங்கே பவர் இல்லை. ஸோ நாங்கள் வந்து இப்போ கேஸ் ஸ்டவ்வில் தான் சமையல் போகிறோம். ஸோ லக்கிலி நாங்கள் மிக்சியில் போட்டு ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து தாளிக்க போகிறோம். காய் வந்து வெந்துருச்சு. ஓகே, ஸ்மூத். காய் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் மிக்சியில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் போடுறேன். மிக்சியில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் போட்டு ஒரு பாய்
ஒரு பாயில் ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது அதனால ஒரு பாயில் வரதுக்கு ஸோ என்ன கர்டில் ஆகிடும் ஸோ ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் ஆமாம் ஒரே ஒரு பாயில் பண்ண. ஓகே, அடுத்தது கேர்டு விட போகிறேன். கேர்டு வந்து எப்படி இருக்கணும்னா லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதனால நான் இதை வச்சு நான் நல்ல கேர்டை அடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஓகே கன்சிஸ்டன்சி தேவையோ. ஓகே, ஸோ கொஞ்சம் வேணும்னா அதுலேயே தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நம்ம குக் பண்ண விடக்கூடாது. இல்லாட்டா குக் பண்ணால் கேர்டில் ஆகிடும். ஆமாம், ஸோ இப்போ வந்து ஃப்ளேம் ஆனில் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்மில் வச்சு ஓகே ஒரு பாயில் அவ்வளோதான். குக் பண்ண விடக்கூடாது. குக் பண்ணால் திரிஞ்சிடும் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த ஸ்மெல்லும் வந்துடும். தயிர் வந்து சூடாகக்கூடாது. கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். கேர்டு ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் அந்த புளிப்புக்கு சால்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து டெம்பரிங் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஹீட் ஆகிடுச்சு. நான் இப்போ மஸ்டர்ட் சீட்ஸ் கொஞ்சம் கிராக்கில் ஆனோன்னா மேத்தி சீட்ஸ் போட போகிறேன். ஓகே, ஸோ மஸ்டர்ட் சீட்ஸ், மேத்தி சீட்ஸ் அண்ட் ரெட் சில்லி. இது போடணுமா? பெருங்காயம் போடணும், போட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான், குழம்பு ரெடி. விக்கி ஃபைனலாக டேஸ்டிங் டைம். ஃபேவரட் டைம் டேஸ்டிங் டைம். எடுங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் பாருங்கள் இப்படி இருக்கு. அப்பா, நான் பண்ணுவேன் ஆனஸ்டாக, டு பி வெரி வெரி ஆனஸ்ட், நான் பண்ணுற மோர் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது அதை விட நல்லா இருக்கு, நிச்சயமாக சொல்கிறேன். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா நீங்கள் பண்ண? ரொம்பவே நல்லா மோர் குழம்பு விட இது வந்து ஒரு ஆக்சுவலி கேரளா ஃப்ளேவர் வருது. ஒரு நல்ல ஒரு நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கே தெரியும். இல்லை அந்த புளிப்பு, அந்த ஒரு காரம் வேணும்னா இன்னும் போடலாம். பட் நாங்கள் இவ்வளோதான். ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்க வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்ஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபேவரட் டிஷ். வாரத்தில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அது இல்லாமல் இந்த கலர், டெக்ஸ்சர், டேஸ்ட் நல்லா திக்காக இங்கே வந்து ரொம்பவே கிராண்ட். எதுவுமே அது இல்லாமல் அந்த பூசணிக்காய் நல்ல ஜூஸியாக சூப்பர். தேங்க்யூ விக்கி. எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் செய்கிற மாதிரி தான் வந்துருக்கு. ஸோ இன்னைக்கு இதுதான் எங்கள் 2 பேர் லஞ்ச். ஸோ இப்போ கொஞ்சம் போயிட்டு நாங்கள் அப்பளம் இல்லை வத்தல் ரைஸ் இருக்கு ஆல்ரெடி. ஸோ இல்லையா, யாருன்னா கெஸ்ட் வந்தாங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் டக்குனு 10 மினிட்ஸில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இல்லை, இன்னொன்று என்னன்னா இதில் வெஜிடபிள்ஸ் இல்லைனாக்கா கூட எனக்கு தெரிஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிடலாம். யோசிக்கவே வேணாம், டக்குன்னு பண்ணலாம். அப்புறம் இது வந்து நீங்கள் சொன்னீங்க வெண்டைக்காய் போட்டு பண்ணலாம். வெண்டைக்காய் போட்டுனா நம்ம வெண்டைக்காவை தனியாக எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இது பண்ணிட்டு பண்ணலாம். அப்புறம் மேங்கோ சீசன் வருதுல்ல, மேங்கோ போட்டு பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். மேங்கோ போட்டு பண்ணலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எனக்கு ஆக்சுவலி அது இமேஜின் பண்ண முடியுது. அந்த ஃப்ளேவரோ அந்த இது ஃப்ளேவரோ சூப்பர். தேங்க்யூ விக்கி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து வீட்ல எப்படி உங்ககிட்ட பேசணும் அதே மாதிரி பேசி வீடியோ பண்ணிட்டீங்க. நான் தான் சொன்னீங்க நம்ம வந்து ஏதோ டீச் பண்ற மாதிரி அது மாதிரி இல்ல, எப்படி கரண்ட் போயிடுச்சு கிச்சன் போனோம் இங்க வந்து நார்மலா வீட்ல பண்ற மாதிரி எனக்கும் அப்படிதான். உங்ககிட்ட நான் நார்மலா எப்படி பேசணும் அதே மாதிரி வந்து உங்க வீட்ல ஒரு டிஷ்ஷும் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டிஷ் வந்து நீங்க என்ன உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் ரெசிபிஸ்? அவியல் எல்லாரும் இது பண்ணிட்டு
இருக்காங்க, அதனால அவியல் பண்ணலாம். ஓகே, எல்லாமே பிரமாதமா. சோ நெக்ஸ்ட் வந்து அவியல், அப்புறம் அந்த மேங்கோ போட்டு நான் நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இப்படி நான் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணா எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. இங்கேயும் வடை போட்டு பண்ணலாம். ஓஹோ, நம்ம உளுந்த வடை போட்டு அதுவுமே நம்ம பண்ணலாம் காய்க்கு பதிலா. அது வெந்தயம் அந்த கடுகெல்லாம் அந்த ஸ்மெல்லு தெரியல, ஆனா அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். லைக் ஒரு கெஸ்ட்டுக்கு ஒரு கல்யாணத்துல ஒரு வெட்டிங் இதுல சாப்பிடுற மாதிரி இருக்கு. இட் இஸ் சோ the சிம்பிளிசிட்டிலேயே அவ்வளோ ஃப்ளேவர் இருக்கு. தேங்காய் எண்ணெய் எல்லாமே ஒரு இன்கிரீடியன்ட்டும் அதோட மேஜிக், இட்ஸ் ஷோயிங் இட்ஸ் மேஜிக். ஸோ தேங்க்யூ விக்கி. ஸோ நெக்ஸ்ட் அவையலோட பார்க்கலாம். கண்டிப்பா. Bye guys, thank you for watching. I hope you enjoyed.